வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் பாம்பு ஒன்று புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயண சுவாமி கோவில் முன்பு வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் பாம்பு ஒன்று புகுந்தது. இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ஊர்வன உயிரியல் ஆய்வாளருக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து அவர் அந்த பாம்பை மீட்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பேருந்து கட்டணம் உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்படி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி அலுவலகம் எதிரே அதிமுக நகர கழக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மேலும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அதிமுக நகர ஒன்றிய பேரூர் கழகங்கள் சார்பில் மாவட்ட அதிமுக அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் பஜார் வீதியில் நகர செயலாளர் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலருமான உதயகுமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுகவிற்கு எதிராக மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உத்தரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவண்ணாரப்பேட்டை காவல்துறை மற்றும் தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பில் மக்கள் மறுவாழ்வு நல திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னையில் புதுவண்ணாரப்பேட்டை காவல்துறை மற்றும் தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பாக மக்கள் மறுவாழ்வு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருந்திய குற்றவாளிகளுக்கு ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் தலைமையில் தொழில் செய்வதற்கு தேவையான 8 தள்ளுவண்டி, 16 இட்லி சட்டிகள் மற்றும் இஸ்திரி பொட்டிகள் முதலியவை வழங்கப்பட்டது. மயூரநாதர் கோவிலில் நவராத்திரியொட்டி கொலுபொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு வகையான கொலுபொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கொலு காட்சியை கண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் சொத்து வரி அதிகரிப்பு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்டவைகளை திரும்ப பெற வலியுறுத்தி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளருமான துரை சண்முகப்பிரபு தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அதிமுக சார்பில் நகர செயலாளர் வாசு தலைமையில் மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பாலக்கரையில் அம்பேத்கர் சிலையில் அதிமுக அரசை கண்டித்து மேற்கு மாவட்டம் விருதாச்சலம் நகர கழக செயலாளர் சந்திரகுமார் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதற்கிடையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அதிமுக சார்பில் நகர செயலாளர் விஜயன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீலகிரி மாவட்டம் உதகை காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூவிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தூவிபுரத்தில் நடைபெற்றது. எஸ்டிஆர் சாமுவேல் ராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தாவேக ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன் உட்பட சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். வண்ணாங்குடி காடு கிராமத்தில் குழந்தையுடன் தாய் ஒருவர் காத்திருந்த நிலையில் மகளிருக்கான அரசு பேருந்து நிற்காமல் சென்றுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த வண்ணாங்குடி காடு கிராமத்தில் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல தாய் ஒருவர் காத்திருந்த நிலையில் மகளிருக்கான அரசு பேருந்து நிற்காமல் சென்றுள்ளது. இந்நிலையில் அந்த தாய் புலம்பும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவாரூரில் நகர திமுக அலுவலகத்தில் மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட கழக செயலருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக நியமித்த தமிழக அரசுக்கு நன்றி பாராட்டும் தீர்மானமும், தலைமை கழகத்தின் அறிவுறுத்தல்படி திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் பொருளாளர் பெயரில் வங்கி கணக்கு தொடங்குவது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பரனூர் சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பரனூர், சிங்கப்பெருமாள் கோவில், பழனிவேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அஇஅதிமுக மாநகர செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமநாதன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மரகத குமாரவேல் உட்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.